அரசியல்வாதியின் மனைவி உட்பட 5 அரசியல்வாதிகள் விரைவில் கைது. கொழும்பில் தேங்காய் உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர். விடுதலை புலிகளால் மஹிந்தவுக்கு உயிர் ஆபத்தா? சரத் பொன்சேகா அதிர்ச்சி தகவல். காங்கேசன்துறை நாகை கப்பல் சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பம். ஊடகங்களை கட்டுப்படுத்தும் எண்ணமில்லை, அரசாங்கம் அறிவிப்பு. பிரபல அரசியல்வாதி ஒருவரின் மனைவி உட்பட 5 அரசியல்வாதிகள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. பல்வேறு மோசடிகள் மற்றும் ஊழல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பிலேயே இந்த கைதுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் செய்தி ஒன்றில் வெளியிட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி பணத்தை மோசடி செய்த அரசியல்வாதி, எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர், சுற்றுலா சபையின் முறைகேடுகளில் ஈடுபட்ட தலைவர்கள் என பலர் கைது செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் மேக் விமான ஒப்பந்தத்தில் மோசடிகளில் ஈடுபட்ட பிரதிவாதிகள் குழு மற்றும் மத்திய வங்கி பிணைமுறை ஒப்பந்தத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் தொடர்பிலான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புதுவருடத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துடன் உத்தியோகபூர்வ செயல்பாடுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் இருந்த சுகாதார அமைச்சர்களை கருத்தில் கொண்டு தற்பொழுது இருக்கும் சுகாதார அமைச்சர் தனது நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கில் தேங்காய் உடைத்து போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த போராட்டமானது இன்று சுகாதார அமைச்சுக்கு முன்னால் நடைபெற்றுள்ளது. மேலும் தரம் குறைந்த மருந்துகளை இறக்குமதி செய்த முன்னாள் அமைச்சர் ஹெகிலிய ரம்புகவெல்ல தற்பொழுது பிணையில் வெளியில் வந்துள்ளார். அவருக்கு சட்ட ரீதியாக தண்டனை கிடைத்து 17 வருடங்கள் சிறை தண்டனை பெற வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஒருபோதும் எதுவிதமான உயிர் அச்சுறுத்தலும் இல்லை என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கமளிக்கும் வகையில் கொழும்பில் செவ்வாய்க்கிழமை மாலை செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார். குறித்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, மஹிந்த ராஜபக்ஷவின் மீது புலிகளுக்கு எந்த ஒரு வைராக்கியமும் இல்லை. போர் இடம்பெற்ற தருணத்திலும் அவருக்கு வித உயிர் அச்சுறுத்தலும் இருக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ஷ மீது குண்டு தாக்குதலை நடாத்தவோ அல்லது வேறு விதமான தாக்குதலை நடாத்தவோ இல்லை. மஹிந்த ராஜபக்ஷ பிரபாகரனுடன் சமாதான பேச்சுக்களை நடாத்தி யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காகவே ஆட்சிக்கு வந்தார். போர் முடிவதற்கு 3 மாதங்கள் இருந்த தருணத்தில் போர் நிறுத்தம் ஒன்றையும் அறிவித்தார். பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்கள் தப்பித்து செல்லவே அவர் அந்த நடவடிக்கையை எடுத்திருந்தார். போர் நிறுத்த அறிவிப்பு காரணமாக 3 மாதங்கள் போர் பின்னோக்கி சென்றதுடன் இராணுவத்தினரும் 5 கிலோமீட்டர் தூரம் வரை பின்னோக்கி நகரும் நிலை ஏற்பட்டது. மஹிந்த ராஜபக்ஷ புலிகளுடன் நெருங்கிய உறவை பேணியிருந்தார். அதனால் புலிகளால் அவரது உயிருக்கு ஒருபோதும் ஆபத்து இல்லை என்றும் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் எண்ணம் புதிய அரசாங்கத்திடம் இல்லை என்று சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஊடக அமைச்சில் நடைபெற்ற இலங்கை ஒளிபரப்பாளர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். குறித்த சங்கத்தின் கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை அமைச்சரிடம் முன்வைக்கவும் பல கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கவும் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. கூட்டத்தின் போது தற்போது இயற்றப்பட்ட மற்றும் செயல்பாட்டு சட்டங்களில் உள்ள சில குறைபாடுகள் குறித்து அமைச்சர் இலங்கை ஒளிபரப்பாளர் சங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். அதே நேரம் ஊடகங்களும் அரசாங்கமும் பரஸ்பர புரிதலுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் நலனுக்காக ஊடகங்களை முறையாக நிர்வகிப்பதற்கான முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது என்றும் ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். முன்னர் ஒரு பயனற்ற மற்றும் செயலற்ற நிறுவனமாக செயல்பட்டு வந்த வெகுஜன ஊடக அமைச்சகம் அதன் சரியான இடத்தை மீட்டெடுப்பதில் தற்போதைய அரசாங்கம் முக்கிய கவனத்தை செலுத்துவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். ஊடகங்கள் சுதந்திரமாகவும் செயல்படுவதற்கு உகந்த சூழலை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அதன் மூலம் ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்குமாறும் இலங்கை ஒளிபரப்பாளர் சங்கத்தின் அதிகாரிகள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அறக்கலைய போராட்டம் எனது உண்மையான நண்பர்கள் மற்றும் உண்மையான எதிரிகள் யார் என்பதை வெளிப்படுத்தியது என ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற சவேந்திர சில்வாவின் பதவி விலக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில் 2022ஆம் ஆண்டு அறக்கலைய போராட்டத்தினால் ஏற்பட்ட குழப்ப நிலை எனது ராணுவ வாழ்க்கையில் ஒரு சிக்கலான கட்டமாகும். இது எனது உண்மையான நண்பர்கள் மற்றும் உண்மையான எதிரிகள் யார் என்பதை காட்டிக் கொடுத்தது. ராணுவம் என்பது ஒரு உத்தியோகபூர்வ ஆயுதப்படையாகும். இது வெளியில் அல்லது உள்நாட்டில் அரசுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் மக்களை பாதுகாக்க தயாராக உள்ளது. அறக்கலைய போராட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த ராணுவத்தினர் குறைந்தபட்ச அதிகாரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டேன். எந்த ஒரு சாதாரண அப்பாவி குடிமகனும் ராணுவத்தின் துப்பாக்கி சூட்டில் இருப்பதை நான் விரும்பவில்லை. நிராயுதபாணியான மக்களுக்கு எதிராக அதிகாரத்தை பயன்படுத்தும் ஒருவனாக இருக்க நான் விரும்பவில்லை. இதேவேளை அதிகார வெறி பிடித்த ஆட்சியாளர்கள் கூறுவது போல் அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்ற தீய நோக்கம் என்னிடம் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நிலவும் காலநிலையை கருத்தில் கொண்டு கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறித்த கப்பல் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு டயர் ஒன்றின் விலையை குறைக்க உள்நாட்டு டயர் உற்பத்தியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். உள்நாட்டு டயர் உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் நேற்று வர்த்தக அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர்கள் இந்த இணக்கப்பாட்டை வெளிப்படுத்தியதாக அமைச்சர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் டயர்கள் இருந்த போதிலும் டயர்களை இறக்குமதி செய்வதன் மூலம் பாரியளவில் அந்நிய செலாவணியை நாடு இழந்துள்ளதாக டயர் உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எதிர்காலத்தில் தேவைக்கு அதிகமாக டயர்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் இறக்குமதி செய்யப்படும் டயர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு உள்நாட்டு டயர் உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியாது என இலங்கை பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருட எரிபொருள் விலை திருத்தத்தில் டீசல் விலை குறைக்கப்படாததால் இவ்வாறு பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் பேருந்துகளை இயக்குவதற்கான செலவு மிக அதிகமாக இருக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பேருந்துகளை பராமரிக்க உதிரி பாகங்கள் மற்றும் டயர்களுக்கு அதிக பணம் செலவிடப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் இடம்பெறவுள்ள விலை திருத்தத்தின் போது காலவரையறையின்றி பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா, பொலனறுவை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்வு கூறப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேல் சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி மாவட்டத்தில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகபட்சமாக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். வடக்கு கிழக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும்.